வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தை பிறந்தா வழி பிறக்கும் போல் இன்றைய பொங்கல் 2025க்கு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். பொங்கல் என்றாலே சூரியனுக்கும் இந்த ஏர்த்துக்கும் நன்றி சொல்லும் விதமாகவும் இனி வர நாட்கள் நல்லதே அமையிறதுக்காண்டி பொங்கல் கொண்டாடுவோம். எப்பொழுதுமே ஒரு 11 காய் செஞ்சுக்கிட்டு இருந்த டைம் உண்டு. ஆனால் போன வருஷம் பொங்கல் பண்ணலை, ஏன்னா இந்தியாவில் இருந்ததுனால. இந்த வருஷம் கண்டிப்பாக பொங்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அந்த 5 காய்கறிகள், அதுவும் ஓக்வில்குள்ளேயே எல்லாம் வாங்குற மாதிரி. இதே நான் இந்த சிட்டியில் இருக்கிறதுனால இந்த சிட்டிலேயே வாங்கணும் காட்டி ஸ்காப்ரோவில் தான் எல்லாம் இதுவும் கிடைக்கும். பட் ஸ்காப்ரோவில் என்ன இது கிடைக்குமோ ஓக்வில்ல அந்த காய்கறியை வச்சு சமைக்கிறதுக்காண்டி இந்த தவிர ஒரு புதிய பிரின்சிபல். ஸோ என்னென்ன படிச்சிருக்கேன்னா, வெண்பொங்கல் எப்போதும் போல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறமேட்டு பருப்பு, அதுக்கப்புறம் 5 காய்கறினால் வெண்டைக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் நிலத்துலேருந்து ஒன்று வரைக்கும், நிலத்துலேருந்து கீழே வந்து விளையிற ஒரு வெஜிடபிள் வேணும்னால காய்கறி ஒன்று, அதுக்காண்டி கேரட் இந்த தவிர, அப்புறம் கீரை, எப்பொழுதுமே கீரை வைக்கணும், அந்த தவிர ஸ்பெனிஷ் கீரை. நான் பொங்கல் வைக்கிற நேரம் வந்து எப்பொழுதுமே நான் இருக்கும் ஊர் படி அது நான் இந்தியா டைம் வைக்காமல் அதை கன்வெர்ட் பண்ணி தை பிறக்கும் நம்மளுக்கு சூரியன் உதயம் அன்னையப்படி கால்குலேட் பண்ணி 10 மணிக்கு பொங்கல் வச்சு 11 மணிக்கு நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர்ற மாதிரி மத்தியானம் சூரியனுக்கு படைச்சு. ஆனால் எனக்கு முக்கிய சந்தோஷம், ஏன்னா ஸ்னோ இருந்தாலும் வெளியே பாருங்கள், ஸ்னோ இருந்தாலும் சூரியன் என் வீட்டுக்குள்ளேயே வந்தனால வீட்டுக்குள்ளேயே படைச்சு சாமி கொன்ற பாக்கியம் இந்த வருஷம் கிடச்சிருக்கு. இந்த 2025 அமோகமான நாட்கள் அமைய எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறேன். அதே போல் உங்களுக்கும். தேங்க்யூ, பாய்.